நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி டிவி பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். வணக்கம். நமது இந்த அவதானம் தலைப்புச் செய்திகளுக்கு. அலுத்கம மற்றும் பேருவளையில் பிறப்பிக்கப்பட்டிருந்த போலீஸ் ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டுள்ளது. அலுத்கம சம்பவத்துடன் தொடர்புடையவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை, ஜனாதிபதி உறுதி. கண்டியில் நடைபெற உள்ள கார் பந்தயத்தை நிறுத்துமாறு அஸ்கரிய மகாநாயக தேரர் வேண்டுகோள். அமைச்சர் தொண்டமானின் செயற்பாடுகளுக்கு எதிராக நுவரெலியாவில் சுகாதார வைத்திய அதிகாரிகள் பணி பகிஷ்கரிப்பில். தொடரும் பிரதான செய்திகளோடு கோகுல்நாத் மற்றும் தாரணி. நன்றி மைக்கேல். அருள் இயேசு. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. தொடர்வது விரிவான செய்திகள். அலுத்கம மற்றும் பேர்வழி பகுதிகளில் ஏற்பட்ட அமைதியின்மை தொடர்பில் பக்கச்சார்பற்ற விசாரணைகளை நடத்தி சம்பவத்துடன் தொடர்புடையவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். அலுத்கம மற்றும் பேர்வழியில் அண்மையில் ஏற்பட்ட அமைதியின்மை தொடர்பில் ஆராய்வதற்காக இன்று பிற்பகல் அந்த பகுதிக்கு விஜயம் செய்தபோதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இன மத பாகுபாடின்றி குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்படும் என தெரிவித்த ஜனாதிபதி நாட்டில் சட்டம் உள்ளதாகவும் அதனை உரிய முறையில் செயற்படுத்துவதற்கு ஒருபோதும் பின்னிற்கப் போவதில்லை எனவும் வலியுறுத்தியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் அனைத்து தரப்பினரதும் கருத்துக்களை கேட்டறிந்த ஜனாதிபதி அமைதியின்மை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து அனைவரும் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் எனவும் கூறியுள்ளார். இலங்கை 30 வருட யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட நாடு என்பதை நினைவு கூர்ந்த ஜனாதிபதி மீண்டும் அத்தகைய நிலை ஏற்படுவதற்கு இடமளிக்க முடியாது என தெரிவித்துள்ளார். வதந்திகளால் நாடு அழிவு பாதையில் செல்வதற்கு சந்தர்ப்பம் அளிக்க வேண்டாம் என வேண்டுகோள் விடுத்த ஜனாதிபதி இத்தகைய சம்பவங்களின் போது மக்கள் புத்தி சாதுரியமாக சிந்தித்து செயற்பட வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ளார். அமைதியின்மையால் இடம்பெயர்ந்த மக்களை உடனடியாக மீள்குடியமர்த்துமாறு பணிப்புரை விடுத்த ஜனாதிபதி அதற்கான பொறுப்பை தாம் ஏற்றுக்கொள்வதாகவும் இதன்போது உறுதி அளித்துள்ளார். இந்த அமைதியின்மையால் சேதமடைந்த கட்டடங்களை புனரமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். இந்த நடவடிக்கைகளின் போது எந்த ஒரு தரப்பினருக்கும் அநீதி ஏற்படக்கூடாது எனவும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கட்டாயம் விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும். கட்டாயமாகவே விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும். குற்றவாளிகள் கட்டாயமாக தண்டிக்கப்பட வேண்டும். இன மத பேதமின்றி தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். சட்ட விதிகளுக்கு உட்பட்டு இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். அலுத்கம மற்றும் பேருவல பகுதிகளில் பிறப்பிக்கப்பட்டிருந்த போலீஸ் ஊரடங்கு சட்டம் இன்று காலை 8 மணியுடன் தளர்த்தப்பட்டுள்ளது. குறித்த பகுதிகளின் நிலைமை அமைதியாக காணப்படுகிறது என போலீசார் தெரிவித்துள்ளனர். அலுத்கம பகுதியில் இன்று முற்பகல் காணப்பட்ட நிலைமை எமது கேமராக்களில் இவ்வாறு பதிவாகியிருந்தது. அலுத்கம, தர்கா நகர் மற்றும் வெலிபன் ஆகிய பகுதிகளில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் ஏற்பட்டிருந்த அமைதியின்மை தற்போது வளமைக்கு திரும்பியுள்ளது. குறித்த பகுதிகளின் பாதுகாப்புக்காக போலீசார், விசேட அதிரடிப்படையினர் மற்றும் இராணுவத்தினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அலுத்கம மற்றும் பேரோலி ஆகிய பகுதிகளில் ஏற்பட்ட அமைதியின்மையின் போது காயமடைந்த 16 பேர் களுத்துறை போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பேருவளை மற்றும் அலுத்கம ஆகிய போலீஸ் பிரிவுகளில் பிறப்பிக்கப்பட்டிருந்த ஊரடங்கு சட்டம் இன்று காலை 8 மணியுடன் தற்காலிகமாக தளர்த்தப்பட்டது. எனினும் தேவை ஏற்படுமாயின் ஊரடங்கு சட்டத்தை நாம் மீண்டும் பிறப்பிக்க வேண்டி ஏற்படும். எவ்வாறாயினும் நிலைமை தற்போது அமைதியாக காணப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பில் சுமார் 47 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் 32 பேர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். 15 பேருக்கு போலீஸ் பிணை வழங்கப்பட்டுள்ளது. 50க்கும் அதிகமானோர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். காணொளிகள் மற்றும் சாட்சியங்களை அடிப்படையாக கொண்டு அவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. හමුදාව සම්බන්ධ වුණේ ඊයේ උදෑසන තමයි හමුදාවට කැඳවීම அலுத்கம பகுதியில் நேற்று அதிகாலையே இராணுவம் குவிக்கப்பட்டது. நீதி மற்றும் அமைதியை பாதுகாப்பதற்காக போலீசாரினால் நேற்று விடுக்கப்பட்ட வேண்டுகோளுக்கு அமைவாக நேற்றைய தினமே அங்கு படையினர் அனுப்பி வைக்கப்பட்டனர். அலுத்கம, பேருவளை, வலிபன, மக்கூனா ஆகிய பகுதிகளில் இராணுவம் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறான நடவடிக்கைகளை பாதுகாப்பு பிரிவு என்ற ரீதியில் நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ආරක්ෂක හමුදාවන් හැටියට නම්
අපි කිසිසේත්ම අනුමත කරන්නේ නැහැ. இதேவேளை அலுத்கம சம்பவம் குறித்து அரசியல் பிரதிநிதிகள் இவ்வாறான கருத்துக்களை தெரிவித்தனர். அரசாங்கமே இவ்வாறு வன்முறைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலைமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இந்த நிலைமையை மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் என் மீது சுமத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தாக்குதல் நடத்தப்பட்டால் தாக்குதலை நடத்துமாறு நான் கருத்துக்களை தெரிவித்ததாக அரசாங்கத்தின் நிதி மற்றும் சிறப்புரிமைகளை பெற்றுக் கொள்ளும் நபர்கள் தெரிவிக்கின்றனர். அது முழுமையாகவே தவறான கருத்து என்பதனை கூறிக்கொள்கின்றேன். மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் அதன் உறுப்பினர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவ்வாறான கருத்துக்களை தெரிவிக்க மாட்டார்கள். குருவிகளை வேட்டையாடவே அரசாங்கம் முயற்சிக்கிறது. அதாவது இனவாதத்தை தூண்டிவிட்டு அதன் நன்மைகளை தனதாக்கிக் கொள்ளவும் குற்றச்சாட்டுகளை மக்கள் விடுதலை முன்னணியின் மீது சுமத்துவதற்குமான நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுக்கிறது. இந்த நிலைமையை நாங்கள் முழுமையாகவே கண்டிக்கின்றோம். நேற்று மாவட்டங்களிலே நடைபெற இருந்த ஒரு உண்ணாவிரதத்தை போலீசார் தடை உத்தரவை பெற்று நிறுத்தி இருக்கின்றார்கள். அது நடந்திருக்குமானால் மாவட்டங்களிலும் கூட அசம்பாவிதங்கள் நடந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இன்று நேற்றல்ல, கடந்த பல வாரங்களுக்கு முன்னாலே அலுத்கமையிலே முதல் சம்பவம் நடைபெற்ற பொழுதே சொன்னோம், அரசாங்கம் போலீசாருக்கு சரியான முறையிலான உத்தரவுகளை கட்டளைகளை கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே போலீசார் தெளிவான சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்று சொன்னோம். சில நாட்களுக்கு முன்னாலே அலுத்கமையில் நடைபெற்றக்கூடிய அந்த தீவிரவாத கூட்டத்தை நடத்துவதற்கு போலீசார் சுதந்திரமாக அவர்களுக்கு அனுமதி வழங்கியிருந்தார்கள். அது பிழையான ஒன்று. தடை உத்தரவை பெற்று இந்த அரசாங்கம் போலீசார் செயல்பட்டிருப்பார்களே ஆனால், நேற்று மாவட்டங்களில் நடை செய்ததை போல செய்திருப்பார்களே ஆனால், அலுத்கமையிலே, வேறுவலையிலே, தர்கா நகரிலே இன்று பறிக்கப்பட்ட இந்த உயிர்கள், அழைக்கப்பட்ட சொத்துகள் இன்று பாதுகாக்கப்பட்டிருக்கும். அலுத்கம மற்றும் வேறுபல பகுதிகளில் இடம்பெற்ற அமைதியின்மையை கண்டிக்கும் வகையில் நாட்டின் சில பகுதிகளில் இன்றும் ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்படுகிறது. குறிப்பாக திருகோணமலை, அம்பாறை மாவட்டங்களிலேயே இன்று ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டதாக அங்கிருக்கும் நமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். திருகோணமலை மாவட்டத்தின் கிண்ணியா மற்றும் மூதூர் ஆகிய பகுதிகளில் இன்று ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டது. இதன் காரணமாக பாடசாலைகள் மூடப்பட்டிருந்ததுடன் கடைகள் மற்றும் வர்த்தக நிலையங்களும் மூடப்பட்டிருந்தன. அமைதியான முறையில் இன்றைய தினம் மக்கள் இந்த ஹர்த்தாலை முன்னெடுத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதேவேளை குறித்த பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்ததாக அவர் மேலும் தெரிவித்தார். தோப்பூர் பகுதியிலும் இன்று அமைதியான முறையில் ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டது. இதேவேளை அம்பாறை மாவட்டத்தின் பல பிரதேசங்களில் இன்று ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டது. இதன் காரணமாக கல்முனை, மருதமுனை, கல்முனைக்குடி, சாய்ந்தமருது, சம்மாந்துறை, நிந்தவூர் ஆகிய பகுதிகளில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருந்தது. ஹர்த்தால் மேற்கொள்ளப்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பை பலப்படுத்தும் வகையில் போலீசாரும் ராணுவத்தினரும் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதுவரை அக்கரைப்பற்று மாவட்ட நீதிமன்றம் முன்பாக இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அக்கரைப்பற்று மாவட்ட நீதவான் நீதிமன்றங்களின் சட்டத்தரணிகள் சங்கம் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தது. இதேவேளை ஏறாவூர் பிரதேசத்தில் சக வாழ்வை வலியுறுத்தி இந்த கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. ஏறாவூர் பிரதேச செயலாளர் தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் பிரதேசத்தின் சமூக பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர். அத்துடன் பாதுகாப்பு தரப்பினரும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். பேருவளை மற்றும் அலுத்கம சம்பவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தமது கட்சி இன்று பாராளுமன்றத்தை புறக்கணித்ததாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் அமைச்சர் ரவுப் ஹக்கீம் தெரிவிக்கின்றார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். அசம்பாவிதங்களுக்கு அரசாங்கம் முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும். சட்டத்தையும் ஒழுங்கையும் பாதுகாப்பதற்கு போலீசாரும் பாதுகாப்பு படையினரும் தவறியிருக்கிறார்கள் என்ற விஷயத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தன்னுடைய உச்சக்கட்ட அதிருப்தியை தெரிவிக்கின்ற அடிப்படையிலே இன்றைய பிரேரணை வாக்களிப்பதிலிருந்து தவறு கொள்வதற்கும்
பாராளுமன்றத்தை பகிஷ்கரிப்பதற்கும் நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அதே நேரம் ஐக்கிய நாடுகள் சபையின் விசேட பிரதிநிதிகள் இருவர் சிறுபான்மையினரின் உரிமைகள் சம்பந்தமான விசேட பிரதிநிதி, அதே போல மத நல்லிணக்கம் சம்பந்தமான விசேட பிரதிநிதி, இந்த 2 ஐக்கிய நாடுகள் பிரதிநிதிகளையும் இலங்கைக்கு வருவதற்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று நாங்கள் அரசாங்கத்தை உறுதியாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். கூட்டமைப்பு தொடர்ச்சியா ஐநா விசாரணையை வலியுறுத்தி வருது. இந்த நேரத்தில் முஸ்லீம் மக்களுக்கு இப்படியான ஒரு அசம்பாவிதம் இடம்பெற்றிருக்குது. இந்த நேரத்தில் உங்களுடைய குழுவினர் பாராளுமன்றத்துக்கு செல்லாம புறக்கணிக்கிறதுக்கு ஊடாக அதுக்கு மாற்றாக நீங்க பாராளுமன்றத்துக்கு போயிட்டு 2 சிறுபான்மையின மக்களும் ஒன்றாக இணைந்து அரசாங்கத்துக்கு ஒரு விஷயத்தை சொல்லலாம் தானே? ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கா? ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை பொறுத்த மட்டிலே முஸ்லிம் சமூகத்துக்கான அதி உச்ச பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான மிக சிறந்த மார்க்கம் என்ன என்பதை நாங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். எங்களை பொறுத்த மட்டில் நாங்கள் எடுக்கின்ற தீர்மானங்களை வைத்து இந்த சமூகத்தின் மீது இன்னும் படுமோசமான அனர்த்தங்களை கட்டவிழ்த்து விடுவதற்கான வழி சமைந்துவிடக் கூடாது என்கிற அடிப்படையில் மிக அவதானமாகவும் நிதானமாகவும் சில விஷயங்களை கவனத்தில் எடுத்திருக்கிறோம். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கும் கொள்கை அடிப்படையில் பல விஷயங்களில் உடன்பாடு இருக்கிறது. இந்த உடன்பாடுகள் குறித்து அவற்றை அரசியல் ரீதியான உடன்பாடுகளாக மாற்றி எதிர்காலங்களில் ஒன்றிணைந்த நடவடிக்கை மேற்கொள்வது சம்பந்தமாக நாங்கள் தொடர்ந்து பேசி வருகிறோம். அதாவது யுத்த குற்றங்கள் தொடர்பில் உள்நாட்டு விசாரணை ஓரளவு நீங்கள் நம்பிக்கை கொள்கிறீர்கள். ஆனால் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான முஸ்லிம் மக்களுக்கு எதிரான விசாரணைகளில் உள்நாட்டு விசாரணை ஓரளவு நம்பிக்கை இல்லாமல் சர்வதேச விசாரணை குழு ஒன்று வர வேண்டும் என்று கூறுகிறீர்கள். ஆகவே 2 சிறுபான்மை மக்கள் தொடர்பான விடயம், இதில் நீங்கள் ஒரே நிலைப்பாட்டில் இருக்க முடியுமா? இல்ல, யுத்த குற்றம் என்பது குறித்து கடைசி கட்ட அந்த யுத்தத்தின் போது நடைபெற்ற பல நிகழ்வுகளை அடியொட்டி அரசாங்கம் இந்த சர்வதேச விசாரணையை அனுமதிப்பு சம்பந்தமான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. அந்த நிலைப்பாடு இந்த நாட்டின் இறையாண்மை சம்பந்தமான விஷயத்தில் எங்களுக்கு என்றால் சர்வதேச யுத்த குற்ற நீதிமன்றத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு அரசாங்கம் பல இடங்களில் இது சம்பந்தமான தங்களுடைய நிலைப்பாட்டை மிக தெளிவாக எடுத்திருக்கிறார்கள். எனவே அவர்களை வர வைப்பதும் வராமல் விடுவதும் அவர்களை பொறுத்த விஷயம். எங்களை பொறுத்த மட்டிலே அவர்களை வரவேற்பது என்பதோ அதற்கு சாதகமாக கருத்து சொல்வது என்பதோ இந்த நாட்டிலே இனங்களுக்கு இடையிலான ஐக்கியம் என்றால் நடந்து முடிந்த ஒரு யுத்தத்தை குறித்து இனங்களுக்கு இடையான ஐக்கியத்தை இன்னும் துருவப்படுத்துகிற ஒரு விஷயமாக இது அமைந்துவிடக் கூடாது என்ற அடிப்படையிலே தான் நாங்கள் அதற்கான காரணங்கள் மிக தெளிவாக தெரிகிறது. அது நடக்கின்ற போது இன்னும் மக்களை துருவப்படுத்துகின்ற விஷயமாக அது போய்கொண்டிருக்கும் என்ற காரணத்தினால் கூட அப்படித்தானே அந்த விஷயத்தை திரும்பும் போது அதுவும் சிங்கள முஸ்லிம் மக்களுக்கு இடையிலான இது அரசாங்கம் அண்மையில் நடந்த ஒரு இது 2-3 வருஷம் 5 வருஷங்களுக்கு முன்ன நடந்த ஒரு விஷயத்தில் பலவிதமான விசாரணைகளை செய்வதற்கான ஏற்கனவே அதற்கான ஆதாரங்கள் குறித்த விஷயங்கள் இருக்கிற அவற்றை அனுமதிப்பதும் அனுமதிப்பதும் அரசாங்கத்தை பொறுத்த விஷயம். ஆனால் அதற்காக இதையெல்லாம் மூடி மறைப்பதற்கு நாங்கள் ஒத்தாசை கொடுக்கிறோம் என்பது அல்ல. அமைச்சு பதவியை துறப்பதன் மூலம் முஸ்லிம் சமூகத்திற்கு விமோசனம் கிடைக்கும் என உத்தரவாதம் வழங்க முடியுமாயின் தான் அதற்கு தயாராக இருப்பதாக அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் இதன்போது கூறினார். எனினும் ரவுஃப் ஹக்கீமின் இந்த கருத்து தொடர்பில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளும் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். ராஜினாமா செய்தால் பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துவிடும் என்பது சம்பந்தமான ஒரு பூரண உடன்பாடு வர முடியுமாக இருந்தால் அமைச்சு பதவியை துறப்பதன் மூலம் எல்லாம் சிறப்பாக நடந்துவிடும் என்று யாராவது உத்தரவாதம் தர முடியுமா இருந்தால் அதை செய்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களை பொறுத்த மட்டிலே இது இந்த பதவி பவுசுகளை அனுபவிப்பதற்காக மட்டும் என்றால் இந்த பதவி என்பது மிகவும் பொறுப்பான ஒரு பதவி என்ற அடிப்படையில் இதற்கு இருக்கிற அந்தஸ்தை வைத்து இந்த அரசாங்கத்துக்கும்
சர்வதேசத்திற்கும் நான் சொல்லுகிற விஷயங்கள் உடைய வலிமை பிரதானமானது. இன்று சகோதரர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் ஒரு மீடியா கான்ஃபரன்ஸ் வச்சு அவருடைய அமைச்சர் பதவிக்கு யாராவது ஒரு நல்ல ஒரு ஆலோசனை தருவார்னு அவர் அதை எடுக்க தயார்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் நல்ல ஒரு ஆலோசனை அவருக்கு வச்சிருக்கிறோம். அது ஒன்று தான், இந்த அநியாயம் பண்ணுற அரசாங்கத்தோடு இருந்து கொண்டு இருக்காமல் இருக்கிறதே ஒரு நல்ல ஒரு ஆலோசனை. அப்போ நீதி அமைச்சர் இன்றைக்கு வெளியே வராரு, சொல்றாரு நான் அமைச்சர் பதவியிலேருந்து இருக்கிறேன், யாராவது நல்ல காரணம்னு சொல்லுவாங்கன்னா வெளியே வருவோம். இந்த முஸ்லிம்களுக்கு இவ்வளோ அநியாயம் நடந்த பிறகும் இன்னும் ஒரு காரணம் தேவையா? ஆனால் அதுக்கு பார்க்க நல்ல ஒரு காரணம் நான் வச்சிருக்கிறேன். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் உங்களுடைய முன்னாள் தலைவருடைய அபிலாஷையை வெல்லணும்னு சொன்னால் அவர் ஆசைப்பட்டது கிழக்கு மாநிலத்தில் ஒரு முஸ்லிம் முதல் அமைச்சர். சகோதரர் ஹக்கீம் அவர்கள் அதுலேருந்து விலகி வந்தாருண்டா மாகாண சபையில் 7 பேர்ல ஒரு ஆளை விலக்கிட்டு முதலமைச்சரா டிஎன்ஏவோட பேசி வந்தாருன்னு சொன்னா ஒரு கிழக்கு மாநிலத்தில் முஸ்லிம் முதலமைச்சர் ரவுஃப் ஹக்கீம், நோர்த்ல முதலமைச்சர் விக்னேஸ்வர் வரை இருந்தா இந்த அரசாங்கத்துக்கு எப்படி வாழ் காட்டலாம்? இன்று அலுத்கமைக்கு இந்த பிரச்சனை வந்த நேரம், இன்றைக்கு பாராளுமன்றத்தில் ஐநா குழு வரணுமா என்று ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய நேரத்தில் ஐநா குழுக்கு ஒரு கடிதத்தை அனுப்புறாங்க ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ்ல. நாங்கள் கடிதம் அனுப்பினோம், நாங்கள் வாக்களித்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும், இதில் ஒரு இன்கொயரிகளுக்கு தேவைன்றதை நாங்கள் சொல்லணும். அதை சொல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக அலுத்கமையை போட்டு நாங்கள் அலுத்கமைக்கு ஒரு விசாரணை தேவை, 2 பேர் உள்ள விசாரணை தேவைன்னு சொல்கிறோம். முதல் 2 பேர் உள்ள விசாரணை கிடைக்கிறதுக்கு நீங்கள் கேபினெட் அமைச்சர் ஆகிக்கிறீங்க, ஜனாதிபதியோட உத்தரவு உங்களுக்கு இருக்குதா? இன்றைக்கு காலம் தாமதிக்காமல் ஒரு பொது வேலை திட்டத்தோடு தமிழ் பேசும் மக்கள் ஒன்றிணைந்து இன்றைக்கு இந்த முஸ்லிம் மக்கள் பாதிக்கப்படுகின்ற ஒரு நிலையில ஒன்றிணைந்து நாங்கள் போராட வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கின்றது. நம்மை பொறுத்தவரையில முஸ்லிம் மக்கள் வேறு, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸுடைய தலைமை வேறு. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸுடைய தலைமை சில வேளையில தங்களுடைய சொந்த அரசியலுக்காக, தங்களுடைய சொந்த இருப்புக்காக அந்த முஸ்லிம் மக்களிடம் இருந்து ஒரு சற்று விடுவித்து ஒரு இடைவெளியை உருவாக்கி அந்த முஸ்லிம் மக்களுடைய நலன்களை பிரதிபலிக்காமல் சில வேளை செயல்பட்டு கூடும். கண்டி நகரில் 27 மற்றும் 28 திகதிகளில் நடைபெறவிருந்த மோட்டார் கார் பந்தயத்தை நிறுத்துமாறு சியம்பீடத்தின் அஸ்கிரிய மகாநாயக்க தேரர் உடுகம ஸ்ரீ புத்தரகித தேரர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதனை செய்ய வேண்டாம் என நாங்களும் இதற்கு எதிராக கதைத்தோம். எனினும் அவர்கள் அதனை செவிமடுக்கவில்லை. அரசியலுடன் தொடர்புடையவர்களும் இந்த சம்பவத்துடன் தொடர்பு பட்டுள்ளனர். அவர்களின் தேவைக்கேற்றவாறே இது நடைபெறுகின்றது. சுமார் 2 வருடங்களாக நாம் இதனை எதிர்க்கின்றோம். கடந்த ஆண்டும் நாம் இதனை நடத்த வேண்டாம் என கூறினோம். கார் பந்தயங்களை நடத்துவதற்கு பொருத்தமான நகர் கண்டி நகர் அல்ல. இங்கு போதிய அளவு வசதிகள் கிடையாது. வீதிகள் மூடப்படுகின்றன. இது புனித நகர். அதனாலேயே இதனை நிறுத்துமாறு நாங்கள் கூறுகின்றோம். கார் பந்தயத்தை நடத்துவதற்கு பொருத்தமான இடம் ஒன்றை தெரிவு செய்து கொள்ளுங்கள். இலங்கை தொடர்பில் சர்வதேச விசாரணை நடத்துவதற்காக ஐக்கிய நாடுகளின் மனிதுரிமைகள் ஆணையாளர் நவநீதம் பிள்ளையால் நியமிக்கப்பட்ட விசாரணை குழு இலங்கைக்கு வருகை தந்து விசாரணை நடத்தக்கூடாது என்ற பிரேரணை பாராளுமன்றத்தில் மேலதிக வாக்குகளால் இன்று நிறைவேற்றப்பட்டது. இந்த பிரேரணைக்கு ஆதரவாக 144 வாக்குகளும் எதிராக 10 வாக்குகளும் அளிக்கப்பட்டுள்ளன. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் 9 பாராளுமன்ற உறுப்பினர்களால் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த இந்த பிரேரணை நேற்றும் இன்றும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. இன்றைய வாக்கெடுப்பின் போது பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து. மனித உரிமைகள் மீறப்படுமாயின் அது குறித்து பொறுப்பு கூறுவதாக இந்த கூட்டு உடன்படிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நாம் தற்போது அந்த திட்டத்தை ஆரம்பித்துள்ளோம். எமது நாட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எந்த விடயத்தையும் நாம் இந்த கூட்டு உடன்படிக்கையில் உள்வாங்கவில்லை. කිසිම තැනක අපේ රටට අහිතකර දෙයක් අපේ පැත්තෙන් ඇතුල් කළා නැහැ කියන එක අපි පැහැදිලිව කියනවා. ඔය ඒකාබද්ධ නිවේදනයේ එක්සත් ජාතීන්ගේ මහලේකම්වරයා කියනවා
மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக ஐநா செயலாளர் நாயகம் கூறியுள்ளார். සිදුුණයි කියලා එතුමා ප්‍රකාශ කරනවා. ඒතර නෑ ඔය අවසාන වාක්‍යයේ ශ්‍රී ලංකා රජය කියනවා ඔව් අපි ඒවට ප්‍රතිකර්ම යොදනවා කියලා. මම මේ කියවන්නද? මම කියවන්නද? ඒ වාක්‍ය දෙකෙන්ම නෑ මම කියවන්නද ඔබතුමා? ඒ වාක්‍ය දෙකෙන්ම ශ්‍රී ලංකාව පිළිඅරගෙන තියෙනවා. ඔබතුමා ටිකක් වාඩි වෙන්නකෝ මට මේ කියවන්න දීලා. දැන් මේක අහගන්න මේ අවසාன ඡේදය මං කියවන්න. சர்வதேச மனித உரிமைகள் மற்றும் மனிதாபிமான சட்டங்கள் மீறப்பட்டமை தொடர்பான பொறுப்புக்கூறலின் அவசியத்தை ஐநா செயலாளர் நாயகம் வலியுறுத்தி கூறியுள்ளார். அரசாங்கம் அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கும் என இதில் கூறப்பட்டுள்ளது. உங்களைப் போன்று நாமும் இந்த நாட்டை நேசிக்கின்றோம். இலங்கை தொடர்பில் தமக்கு மாத்திரமே அக்கறை உள்ளது என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இதுபோன்ற வெளிநாட்டு தலையீடுகளை ஐக்கிய தேசிய கட்சி வன்மையாக கண்டிக்கின்றது. நீங்களே இதற்கான அடித்தளத்தை ஏற்படுத்தி கொடுத்துள்ளீர்கள். அன்று ஜெனீவா செல்லும் போது எதிர்கட்சி என்ற வகையில் நாம் ஒத்துழைப்பு வழங்குவதாக கூறினோம். 2012ஆம் ஆண்டு தோல்வியடைந்தீர்கள். அதன் பிரதிபலனாகவே இன்று இந்த பிரேரணை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. රටක අභ්‍යන්තරයේ ඇතිවෙන ප්‍රශ්නවලදී நாட்டின் உள்ளகரீதியில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளின் போது அதனை தீர்க்க வெளிநபர்களுக்கு இடமளிக்க வேண்டும் என யாராவது கூறுவதாக இருந்தால் அதனை ஏற்றுக்கொள்வோர் நிலைமையை ஆராய்வது மிக முக்கியமானது. ஜெனீவா விசாரணை மூலம் இந்த நாட்டில் உயிரிழந்த பயங்கரவாத அமைப்புகளுக்கு மீண்டும் உயிர் கொடுக்கும் செயற்பாடு இடம்பெறும் என்பது தெளிவானது. அதனாலேயே எமது பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ள எமக்கு சந்தர்ப்பம் வழங்குமாறு கூறுகின்றோம். පරීක්ෂණ තුල ශක්තිමත් වෙන්නේ පැහැදිලිවම මේ රටේ මියගිය ත්‍රස්තවාදී සංවිධාන වලට නැවත පණ දීමක් තමයි ඒ තුල සිද්ධ වෙන්නේ. ஐக்கிய நாடுகள் சபையின் அரசியல் விவகாரங்களுக்கான உதவி செயலாளர் நாயகம் பெர்னாண்டோ ஸ்ட்ராங்கோ இலங்கைக்கான 4 நாள் விஜயத்தை நாளை ஆரம்பிக்க உள்ளார். அரசு உயர்மட்ட அதிகாரிகள், அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகளுடன் அவர் கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளார். யுத்தத்திற்கு பின்னரான இலங்கையின் முன்னேற்றங்கள் குறித்தும் தொடர்ந்தும் நிலவுகின்ற சவால்கள் குறித்தும் இந்த விஜயத்தின் போது அவர் முக்கிய கவனம் செலுத்தவுள்ளார். இதேவேளை இலங்கையின் நீண்டகால சமூக பொருளாதார அபிவிருத்திக்கான வலுவான ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு முன்னெடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தும் ஐக்கிய நாடுகள் சபையின் அரசியல் விவகாரங்களுக்கான உதவி செயலாளர் நாயகம் அவதானம் செலுத்தவுள்ளார். அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமான் கொட்டகல சுகாதார வைத்திய அதிகாரி ஒருவருக்கு அச்சுறுத்தல் விடுத்ததாக கூறப்படும் சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு நுவரெலியா மாவட்ட சுகாதார வைத்திய அதிகாரிகள் பணி பகிஷ்கரிப்பை ஆரம்பித்துள்ளனர். சுகாதார வைத்திய அதிகாரிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தாவிடின் மாவட்டத்தின் அனைத்து அரச வைத்தியசாலைகளிலும் பணி பகிஷ்கரிப்பை விஸ்தரிப்பதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவிக்கிறது. இந்த தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக நுவரெலியா மாவட்டத்தின் 5 பிரதேச செயலக பிரிவுகளின் 13 சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகங்கள் இன்று மூடப்பட்டிருந்தன. 20 சுகாதார வைத்திய அதிகாரிகள் சேவையிலிருந்து விலகியுள்ளதாக மத்திய மாகாண சுகாதார சபை பணிப்பாளர் டாக்டர் சாந்தி சமரசிங்க தெரிவித்தார். கொட்டகல பிரதேசத்தின் 20 தோட்டங்களைச் சேர்ந்த 85,000 பேர் இந்த சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகங்களின் ஊடாக சேவையை பெற்றுக் கொள்வதாக அவர் கூறினார். இந்த தொழிற்சங்க நடவடிக்கையினால் சிகிச்சைகளுக்காக வருகை தந்தவர்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்கினர். கடந்த வெள்ளிக்கிழமை கொட்டகலை பிரதேசத்தில் நடைபெற்ற இடர் முகாமைத்துவ கூட்டத்தின் போது அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமான் கொட்டகலை சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் ஜனக் அபே குணவர்தனவிற்கு அச்சுறுத்தல் விடுத்ததாக கூறப்படும் சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு இந்த சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் அமைச்சர் முத்து சிவலிங்கம் உள்ளிட்ட சிலர் கடந்த 14ஆம் தேதி கொட்டகல சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்திற்கு முன்னால் எதிர்ப்பில் ஈடுபட்ட சந்தர்ப்பத்தில் கொட்டகல சுகாதார வைத்திய அதிகாரி நீக்குமாறு கோரியிருந்தனர். தீர்க்கணும்னா அதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அது அப்படியா இப்படியா அது அப்ப பாப்போம். விளங்குதா உங்களுக்கு? நேத்தே நாங்க முடிவு பண்ணிட்டோம். இனிமே அந்த வேலை வெளிமடையில இருந்து வந்துகிட்டு இருக்க மறுபடி இப்ப அங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசினவன சரி நல்ல முடிவோடும் இருந்தாலும் உங்களுக்கு இருக்க மாட்டாங்க. இனி இருக்க விட போறதும் கிடையாது. தொண்டமன் அமதிவரையா சஹா எத்துமான்கே பக்ஷே வெனத் நிலதாரின் அமைச்சர் தொண்டமான் மற்றும் அவரது கட்சி உறுப்பினர்கள் சிலர் வைத்தியரை அச்சுறுத்தியும் அப்பாவி மக்களை ஈடுபடுத்தி தோட்ட மக்களுக்கு சிறந்த சேவையை ஆற்றி வந்த வைத்திய அதிகாரிக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்தனர். கொட்டகலை சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகம் 2012ஆம் ஆண்டு வரை இலங்கையின் சிறந்த சுகாதார சேவை வழங்கும் நிறுவனமாக கருதப்பட்டது. அனாவசிய அரசியல் தலையீடுகளின் ஊடாக இந்த அமைச்சர் சுகாதார சேவையை சீர்குலைக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார்.
மன்னிப்பு கோருகின்றமை அல்லது குறித்த சுகாதார வைத்திய அதிகாரிகள் அழுத்தமின்றி தமது கடமைகளை முன்னெடுப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துவதாக அறிவிக்குமாறு மத்திய மாகாண சுகாதார சபை பணிப்பாளர் விடுத்த வேண்டுகோளை அமைச்சர் தொண்டமான் நிராகரித்துள்ளார். வைத்தியர்கள் மற்றும் சுகாதார சேவை அதிகாரிகளுக்கு சிறந்த சூழலில் சேவையாற்றுவதற்கு இடம் அளிப்பது கடினம் என கூறுவதை நான் நம்ப போவதில்லை. பாதுகாப்பை உறுதிப்படுத்துவார்கள் எனின் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சேவையாற்ற நாம் தயாராக உள்ளோம். மக்கள் குறித்து எண்ணி அனைத்து பிரிவினரும் ஒன்றிணைந்து கதைத்து சிறந்த தீர்வொன்றை எட்ட வேண்டும். நேற்று முன்தினம் இந்த சம்பவம் தொடர்பில் சுகாதார அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன தலைமையில் விசேட கலந்துரையாடல் ஒன்றும் நடைபெற்றது. அமைச்சர் தொண்டமானுடன் இது தொடர்பில் கலந்துரையாடி தேவையான நடவடிக்கை எடுத்து வைத்தியர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாக அமைச்சர் வாக்குறுதி அளித்திருந்தார். எனினும் இன்று வரை அமைச்சர் தொண்டமான் பாதுகாப்பு தொடர்பான எவ்வித உறுதியையும் வழங்கவில்லை. நுவரெலியா மாவட்ட அனைத்து கிளை சங்கங்களுடன் கூடி இது தொடர்பாக கலந்துரையாடல் ஒன்றை நடத்த உள்ளோம். අවසානයේ සමහර විට මේ උත්තේ සමිති ක්‍රියාමාර්ගය නුවරඑළිය දිස්ත්‍රික්කයේ மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து சம்பந்தப்பட்டவர்களுக்கு நியூஸ் பஸ்ட் சுட்டிக்காட்டி வருகின்றது. அதனால் குறித்த பிரச்சினைகள் நிவர்த்தி செய்யப்படுகின்றமை பாராட்டிற்குரியதாகும். புத்தளம், பாலாவி, கல்பெட்டி பாலம் புனரமைக்கப்படாமை குறித்து நியூஸ் பஸ்ட் சுட்டிக்காட்டியது. அதனைத் தொடர்ந்து புனரமைப்பு பணிகள் நடைபெற்ற போதும் பாலத்தின் மற்றொரு பகுதி புனரமைக்கப்படவில்லை என்று பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றனர். வடமேல் மாகாணம் புத்தளம் மாவட்டத்தின் பாலாவி மற்றும் கல்பிட்டிக்கு இடையிலான பிரதான வீதியில் அமைந்துள்ள பாலம் கடந்த காலத்தில் சேதமடைந்த நிலையில் காணப்பட்டது. குறித்த பாலத்தை புனரமைக்கும் பணிகள் கடந்த 5 வருட காலமாக மந்த கதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை தொடர்பில் அண்மையில் நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்தி வெளியிட்டிருந்தது. குறித்த பாலம் புனரமைக்கப்படாதமையினால் பாலாவி கல்பிட்டி வீதியூடான போக்குவரத்தை மேற்கொள்ளும் பல்வேறு தரப்பினரும் அசௌகரியங்களை எதிர்கொண்டமை குறித்து நியூஸ் ஃபர்ஸ்ட் சுட்டிக்காட்டியது. இதற்கு காரணமாக இருந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் சக்தியின் தேடலுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீதிருக்கின்ற ஒரு பகுதியை புனர் நிர்மாணம் செய்து தருமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மிக தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம். அதன் பின்னர் குறித்த புனரமைப்பு பணிகள் துரித கதியில் முன்னெடுக்கப்பட்டு பாலத்தின் ஒரு பகுதி புனரமைக்கப்பட்டமை குறித்து அவ்வீதியால் பயணம் செய்யும் மக்கள் நியூஸ் ஃபர்ஸ்டிற்கு தமது நன்றிகளை தெரிவிக்கின்றனர். அந்த பாலம் ஒரு வழி பாதை தான் ஒழுங்காக சீராக செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்தது இன்னும் செப்பனிடப்படாமல் ஒழுங்காக செய்யப்படாமல் பழைய நிலைமையிலே காணப்படுகிறது. பாலத்தின் மற்றைய பகுதியையும் புனரமைத்து போக்குவரத்து நடவடிக்கைகளை சிரமங்களின்றி மேற்கொள்ள சம்பந்தப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோருகின்றார்கள் இப்பகுதி மக்கள். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. உலகின் தலை சிறந்த சுழல் பந்து வீச்சாளரான முத்தையா முரளிதரன் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் சுழல் பந்து வீச்சாளர் ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள அவர் சுழல் பந்து வீச்சு தொடர்பான தனது ரகசியங்களையும் நுணுக்கங்களையும் ஆஸ்திரேலிய அணிக்கு கற்றுக் கொடுக்க உள்ளதாக தெரிவிக்கிறார். டெஸ்ட் கிரிக்கெட் அரங்கில் 800 விக்கெட்டுகளை வீழ்த்திய உலகின் முதல் மற்றும் ஒரே வீரர் என்ற சிறப்புக்குரிய முத்தையா முரளிதரன் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட்டில் 534 விக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ளார். 19 வருடங்களாக இலங்கை கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரராக திகழ்ந்த அவர் 1996 ஆண்டு உலக சாம்பியனான இலங்கை அணியில் இடம்பெற்ற ஒரு வீரர் ஆவார். 1995 ஆண்டு ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியின் போது நடுவரான டெரல் ஏர் முரளிதரன் பந்தை வீசி எறிவதாக குற்றம் சாட்டினார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகளின் பின்னர் முரளிதரனின் பந்து வீச்சு விதிமுறைக்கு உட்பட்டதென சர்வதேச கிரிக்கெட் பேரவை ஏற்றுக்கொண்டது. என்றாலும் 2004 ஆண்டில் இலங்கை கிரிக்கெட் அணியின் ஆஸ்திரேலிய விஜயத்தின் போது அப்போதைய பிரதமர் ஜான் ஹோவர்ட் முரளியின் பந்துவீச்சு தொடர்பில் விமர்சித்திருந்தார். இவ்வாறு ஆஸ்திரேலியர்களின் பல்வேறு அழுத்தங்களை எதிர்கொண்ட அவர் தற்போது அந்த அணியின் சுழல் பந்துவீச்சு ஆலோசகராக நியமனம் பெற்றமை குறித்து கருத்து வெளியிட்டார். இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தமை மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது. ஆஸ்திரேலிய அணி திறமை வாய்ந்தது. என்னிடமுள்ள விசேட அனுபவத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க தயாராக இருக்கின்றேன். தற்போதைய நிலையில் சுழற்பந்து வீச்சாளர்கள் பிரகாசிப்பார்கள் என நம்புகின்றேன். குறிப்பாக ஒருநாள் போட்டிகளில் அது அவர்களுக்கு சாதகமாக இருக்கும். இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியை 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.